ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. மாரி ஆர்கானிக் சமையலில் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கை வச்சு மரவள்ளி கிழங்கு பாயசம் சேர்ப்புறோம். அதுக்கு மரவள்ளி கிழங்குல தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கிடணும். கடாயில் நெய் ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். முந்திரி திராட்சைலாம் வறுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம இதையும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்து முடித்த உடனே ஏலக்காய் போட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாயாசம் ரெடி. மரவள்ளி கிழங்கு பாயாசம்.